நாங்கள் எல்லாமே எளிய பிள்ளைகள், ஏழை வீட்டு பிள்ளைகள், கட்சி நடத்த கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கின நம்ம அண்ணன் சீமான் அவரோட கட்சியோட நிதி நிலைமையை பத்தி தான் பார்க்க போறோம். 2010 இவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது மதுரை மாநாட்டுக்கு சைக்கிள்ல போஸ்டர் ஓட்டிட்டு தெரிஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு 1 கோடி ரூபாய், 1.5 கோடி ரூபாய்க்கு காரு. ஏதாவது பிரச்சாரத்துக்கு போகணும்னா லக்ஸரியான வாகனங்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு. காசே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக அதிமுக அவங்க இதுவரை கொள்ளையடிச்சு ஏகப்பட்ட காசு சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க கட்சிக்கு இணையா எப்படி 234 தொகுதியிலும் நின்று செலவு பண்றாங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் நின்று மனு தாக்கல் பண்ணதுல இருந்து ஜெயிக்கிறதுக்கு வர ஆகக்கூடிய செலவுகள், பிரச்சாரம், வாகன செலவு, அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லிட்டு ஓட்டுக்கு காசு கொடுக்காமையே ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 20 இருந்து 50 லட்சம் ரூபாய் செலவாகும். இந்த காசு உங்களுக்கு எங்க இருந்து வருது? ஆனா கேட்டா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் தமிழ் மேல உள்ள பற்று, அண்ணன் மேல உள்ள பாசத்தினால திறநிதியா கொடுத்து உதவுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு அரசியல் செலவுக்காக பணம் அனுப்புறது சட்டப்பூர்வமா ஒரு தப்பான விஷயம், அனுப்பக்கூடாது. ஆனா அவங்க எப்படி அனுப்புறாங்க? ஹவாலா மூலமா அனுப்புறாங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு.